புரட்சி கவிதாசன் சார், மும்மொழி கொள்கை ஆதரித்து மார்ச் 5ஆம் தேதி கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க போறோம், இதெல்லாம் அரசியல் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு போறாங்க. 2026ல தொகுதி மறுவரை நடக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாமல் பாஜக திமுக இப்படி சொல்லுமா சார்? மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும் அப்படிங்கிறது மாமேதை காரல் மார்க்ஸுடைய பொன்மொழி. அதை ஏற்றுக்கொண்டவர் தான் முன்னர் பேசிய மதுக்கூர் ராமலிங்கம். அதனால தோழர் அவர்கிட்ட கேட்கிறேன், எதுவுமே நிரந்தரமானதில்லை, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. 39 தொகுதி என்பது 25ஆக குறைக்கப்படும் என்று எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அல்லது 39 தொகுதி என்பது 55ஆக கூட்டப்படும் என்று எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இது ரெண்டுமே யூகம் தான். நான் சொல்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கெடுக்காதது மூலமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்குல்ல பாஜக. இங்க நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்காதன் மூலமாக இந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகிற மோசமான பொய் பிரச்சாரத்திற்கு ஒரு எதிர்வினையை ஆற்றி இருக்கிறோம். நாங்க ஏன் கலந்துக்கலங்கிறதுனாலதான் இந்த விவாதம் வருது. நாங்களும் கலந்துக்கிறோம் சொல்லியிருந்தோம்னா இந்த விவாதம் வைப்பீங்களா, பேசுவீங்களா? அதிமுகவே கலந்துக்கிறாங்க. இல்ல சார், இல்லங்க, அதிமுக கலந்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வேறங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டுல சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற அனைத்துமே பிராந்திய கட்சிகள். ஆனா அந்த தேசிய கட்சிகளா இருக்கிற சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் இது மூன்றுமே மாநிலத்துக்கு மாநிலமா சுருங்கி போனதுனால அண்மையில நடந்த டெல்லி தேர்தலில் மொத்தமே சிபிஎம் வாங்கின ஓட்டு சில ஆயிரம் ஓட்டு, 100 ஓட்டு 200 ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க தொகுதிக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இது மாதிரி மக்களோடு ஒத்து போய் சிந்திக்காத காரணமாக, மக்களுடைய குரலை எதிரொலிக்காதன் காரணமாக, மக்களுடைய பிரச்சனையை பேசாதன் காரணமாக, மக்களுடைய உண்மையான பிரச்சனையை கண்டு உணராதன் காரணமாக இந்தியாவுடைய தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அது புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்றாங்க தனிமை. சார், இன்னைக்கு இந்தியாவே பாஜகவுடைய பிடியில இருந்து கொண்டிருக்கிறது, அடியில இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாஜக தனிமைப்பட்டிருக்கா, இல்ல ஒட்டுமொத்த மாநிலத்துல சில ஆயிரம் ஓட்டை வாங்கிட்டு அதாவது முகவரியை காணாமல் போயிருக்கிற சிபிஎம் தனிமைப்பட்டிருக்கா? அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அதனால ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒரு பிரச்சாரத்திற்காக நாங்க போகாமல ஒரு மேடையை அமைத்திருக்கிறோம். அங்கே போய் அனைத்து கட்சி கூட்டத்துல கருத்து சொல்லாமல மக்கள் மன்றத்துல கருத்துக்களை முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுல இடங்கள் இருக்குல்ல சார், தமிழ்நாட்டுல சிபிஎம் எம்பி இருக்காங்க சார். சார் அதான் சார் இருக்காங்க சார். ஆமா சார் இருக்காங்க சார். அவங்க இருப்பாங்க சார். அறிவாலயத்தினுடைய விசுவாசிகளா, அது மாதிரி காலகாலமா அண்ணா திமுகவுடைய விசுவாசிகளா, இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி அவர்களால் இருக்க முடியாது சார். கடந்த 50 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறு அதுதான் சார். அதனால நான் புரட்சி கவிதாசனுக்கு வைக்க விரும்புறேன். ஒரே ஒரு கேள்வி, 1 கோடி கையெழுத்து வாங்க போறீங்கல்ல, 1 கோடி கையெழுத்து தமிழ்ல வாங்க போறீங்களா, இந்தியில வாங்க போறீங்களா? தமிழ்நாட்டுல ஏன் மார்ச் 5ஆம் தேதி துவக்குறீங்க? நீங்க ஒண்ணு செய்ய, எல்லா 1 கோடி கையெழுத்து இந்தியில வாங்கி காட்டுங்க தமிழ்நாட்டுல. சார் டாபிக்க மாத்தாதீங்க. டாபிக்க மாத்தாதீங்க. டீலிமிட்டேஷனை பத்தியே பேசல. நீங்க டாபிக்ல இருந்து நீங்க பேசுறீங்க. முதல்ல நீங்க டாபிக் உள்ள வாங்க. சரி, கையெழுத்து எந்த மொழியில் பெறப்போகிறோம் என்பது இன்றைய விவாதத்தின் தலைப்பு அல்ல. அதனால தலைப்பை தாண்டி மதுக்கூர் நான் உங்கள்கிட்ட வரேன். 2 பேருமே ஆன்லைன்ல இருக்கிறீங்க. இல்ல, நாம கேட்கறது என்னன்னா, அதாவது இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துல ஒரு ஆகச்சிறந்த புதுக்கவிஞன் இருக்கிற சிற்பி அப்படிப்பாங்க, பாலசுப்ரமணியம். அவர் சொல்லுவாரு, ஆயிரக்கணக்கான கால்கள், ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான ரெக்கைகள் வேக வேகமாக நடக்கும், வேக வேகமாக பறக்கும், அப்படியே வேக வேகமாக போகும், ஆனால் கண்கள் மட்டும் குருடு அப்படின்னு பாஜக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க வேற நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. மக்களுக்கு பாஜக மேல தமிழ்நாட்டுடைய மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறைந்தால் ஒரு கோபம் வரும். நீங்க கூட்டத்திலையும் பங்கெடுக்கல, இன்னும் பாஜக மீது கோபம் அதிகமாகும் அப்படிங்கிற கேள்வியை தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் நான்.
நீங்க ஏன் தேவையில்லாத யூகத்தின் அடிப்படையில் விவாதத்தை தொடங்குறீங்க? படிக்கிறாரா இல்லையா? இல்ல இவங்க தலைவர் பாஜக தலைவர்கள் பேசினது கேட்டிருக்காரா இல்லையா? அவர் பாஜகல தான் இருக்காரா? நான் கேட்டறேன். இல்ல நீங்க பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் பாஜகல இல்லன்னு உங்க திருப்திப்படுகிற பதில சொல்லிட்டே பேசுறீங்க. புரட்சி கவிதாசன், திமுக இத அரசியல் ஆக்குதுங்கறீங்க. புரட்சி கவிதாசன், இத திமுக அரசியல் ஆக்குது அப்படின்னீங்கன்னா என்னென்ன காரணத்திற்காக இதை அரசியல் ஆக்குகிறது அப்படி நீங்க பட்டியலிடுங்க. நான் வந்து இல்ல முதல்ல புரட்சி கவிதாசனை பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ங்கறத அந்த அம்மா ஒத்துக்க சொல்லுங்க. நீங்க உங்களோட பிஜேபில வந்து பேசின விஷயங்களை நீங்க ஒத்துக்கோங்க. மக்களை ஏமாத்துறோம் நினைச்சிட்டு நீங்க பொய் பேசிட்டு இருக்காதீங்க. இங்க ஒரு நேஷனல் மீடியால வந்து உட்கார்ந்து பொய் பேசிட்டு இருக்காதீங்க. You don't teach me. நீங்க எனக்கு பாடம் நடத்த வேண்டியது இல்லை. பேசுனீங்களா? அதனால கரெக்ட் பண்ணலாம் செய்வோம். ஒவ்வொருத்தரா பேசலாம். கருத்தையும் உங்க கொள்கையும் நீங்க you have a right to ask any question. ஆனா நான் பேசுறதையும் நான் கேட்கறதையும் நீங்க தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. அப்படியெல்லாம் நீங்க புரட்சி கவிதாசன் சார், என்னுடைய ஒரே கேள்விதான். திமுக அனைத்து கட்சி கூட்டம் மூலமா ஒரு அரசியலை செய்துங்கிறீங்க. என்னென்ன புள்ளிகள் அரசியல் செய்யறாங்க, அதுக்கான தேவை ஏன் வந்துச்சு அதை சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு. இப்ப குறிப்பா அண்மையில அரிட்டாப்பட்டி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அல்லது இப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கி இருக்குங்கிறீங்க. இதை கேட்கிற அனைத்து கட்சி கூட்டம். அப்படி இல்ல இந்த கல்வியில வந்து மும்மொழி கொள்கையில இந்த கூட்டத்துல என்ன அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுங்க சார். இந்த கூட்டத்துக்கு என்ன அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுங்க சார். பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்கும் பொழுது இல்லாத ஒரு பிரச்சனையை இப்ப எழுப்புவதற்கான காரணம் என்ன? அது அனைத்து கட்சி கூட்டம் இல்ல சார், திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம். 2026 தொகுதி மறு வரையறை செய்ய போறீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில சீட்டு கொடுக்க போறீங்க. அதான் பிரச்சனை. உங்க நேரத்துல சார் 71 பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தொகுதி மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் 26 வருடத்திற்கு ஒரு முறை மறுசீரமைக்கப்படணும். அதான் 71ல இருந்து 96ல பண்ணாங்களா? பண்ணல. அதே மாதிரி அடுத்த பருவத்துல பண்ணாங்களா? பண்ணல. எப்படி 15 ஆண்டுகளுக்கு தான் இடஒதுக்கீடு சொல்லிட்டு இப்ப நாடாளுமன்றத்துல இருக்கைகளை அதிகம் செஞ்சாச்சு. அதுக்கான ப்ராசஸ தொடங்கியாச்சு. இல்ல whether it is officially started, ஏதேனும் அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொகை சென்சஸ் டிபார்ட்மெண்ட்னால நீங்க தான் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்றீங்க. நீங்க தான் சென்சஸ் ஜாதி வாரியா எடுக்கணும், மத வாரியா எடுக்கணும், இன வாரியா, மொழி வாரியா எடுக்கணுங்கிறீங்க. அப்புறம் சென்சஸ் எடுக்க கூடாதுங்கிறீங்க. பேஸ்ட் அப்பான் சென்சஸ் மட்டுமா, இல்ல பூகோள அடிப்படையிலையா, இல்ல மக்களுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையா, இல்ல இப்ப ப்ரொபோர்ஷனேட்டா இப்ப 39 எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? புரட்சி கவிதாசன் சார், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, அது நீட்டா இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இன்று தொகுதி மறுவரை வரைக்கும் நீங்க ஒரு மாநிலத்திற்காக எங்க குரல் கொடுத்திருக்கீங்க? ஒரு பாஜகவை ஒரு தேசிய கண்ணோட்டத்துல தான் நீங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டுக்கு இத்தனை உரிமைகள் இழக்கப்படுது அப்படின்னு எப்ப குரல் கொடுத்திருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் காவிரி பிரச்சனையில உண்மையாக இருந்திருக்கிறது, கச்சத்தீவு பிரச்சனையில உண்மையாக இருந்திருக்கிறது, ஈழ பிரச்சனையில உண்மையாக இருந்திருக்கிறது, ஜல்லிக்கட்டு பிரச்சனையில மீட்டு கொடுத்துருவீங்களா சார்? காவிரியில தண்ணீர் கிடைச்சிருமா சார்? அதெல்லாம் தீர்க்கவே இல்லையே. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. பாண்டியன் குறுக்கிட்டீங்க சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ அவர் இப்போ இதை சொல்கிறாரு, அரசியல்னு சொல்கிறாரு அனைத்து கட்சி கூட்டத்தை. இதில் வந்து இவங்க கருத்தை சொல்லலாம். இது வந்து இதே விஷயத்தையே அங்கே போய் சொல்லலாம். நான் கேட்குறது அது கூட இல்லை. இப்போ அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் அவர் வந்தவன கூட கேட்டுருங்க. அதை என்னன்னாக்கா, இதுக்கு ஏன் அமித்ஷா பதில் சொல்லணும்? இப்போ கோயம்புத்தூரில் 2 நாளைக்கு முந்தி அனைத்து கட்சி கூட்டம்னு சொன்னோன்னா அது அவர் வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு. ரியாக்ட் பண்ணிட்டா அப்போ என்னன்னா இருக்குன்னு அர்த்தம். தொகுதி குறையாதுன்னு சொல்லியிருக்காரு. அது அடுத்தது கொஸ்டின் பண்ணுறோம் நம்ம, எப்படி குறையாது? அப்போ இங்கே குறையாதுன்னா அங்கே வந்து ஏறுமா ஏறாதா? அடுத்த கேள்வி வந்துருச்சு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புரட்சி கவிதாசன் அவர் சொல்றாருல, இப்படி ஒரு விஷயமே இல்லைன்னா அமித்ஷா ஏன் உடனே ரியாக்ட் பண்றாரு? சார், நீங்க ஒரு பொய்யை சொல்லும் போது அது பொய் என்று மறுப்பீர்களா அல்லது மௌனமாக கடந்து போவீங்களா? இல்ல மௌனமா கடந்து போயிருந்தா இங்க பிரச்சனை இல்ல. அமித்ஷா அவர்கள் மௌனமா கடந்து போயிருந்தா பிரச்சனை இல்ல சார். மௌனமா கடந்து போயிருந்தா இவர் சொல்றது கரெக்ட். இப்ப கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் ஒரு தொகுதிகளும் குறையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏதோ டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. இங்க குறையலன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகுது. அவ்வளவுதான் மேட்டர். இல்ல அதாவது இவர் மௌனமாக கடந்து போயிருந்தா மௌனம் சம்மதம் அப்படின்னு ஒப்பாரி வச்சிருப்போம். இல்லையா? இது நடக்கும்.
ஆக பாஜக அரசை கொண்டு வந்தப்ப பிஜேபி தானே சொன்னுச்சு டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் கொண்டு வருவோம் பிஜேபி தானே சொன்னுச்சு. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சில பிரேக் எடுத்துக்கலாம். புரட்சி கவிதாசன் சார், வெளிப்படையானது சட்டப்படியானது. நாம 1000 கேள்விகளை கேட்கலாம். தமிழ்நாட்டிற்கு இதுலதான் நாங்க கேக்குறோம் சார். நாங்க கேக்குற கேள்விக்கான பதில் தான் கேக்குறோம். இங்க இருக்க மாநிலங்களோட முதலமைச்சர்கள் வந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.